ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم: لقد أبلغتكم رسالة ربي ونصحت لكم ولكن لا تحبون الناصحين. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அன்புக்கு இனியவர்களே, சமூக அக்கறை என்று சொன்னால் அது பலவிதமாக இருக்கிறது. ஒரு மனிதர் தன்னுடைய சமூகத்திற்காக வேண்டி கவலை கொள்கிறார், ஏதேனும் ஒரு விதத்தில் உதவ வேண்டும் என்று கவலை கொள்வதும் ஒரு சமூக அக்கறை தான். அதே மனிதர் அந்த சமூகத்திற்கு ஒரு உதவி செய்கிறார் என்றாலும் ஒரு சமூக அக்கறை தான். அதாவது நம்முடைய மதரசால ஒரு நல்ல தண்ணி மோட்டார் இருக்கு இல்லையா, அதுக்குன்னு தனி பொறுப்புதாரி வச்சிருக்காங்க. எனக்கு அநேகமா அந்த பொறுப்புதாரி தலைவராக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த டேங்க்ல தண்ணி காணியானா அந்த மோட்டரை போடுவாங்க, ஆன் பண்ணுவாங்க. ஆனால் அதை ஆஃப் பண்ணுவாங்களா? தலைவருக்கு ஏதாவது ஒரு அவசரமான வேலை இருக்கும். ஆனால் மற்றவங்க ஆஃப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுவும் ஒரு சமூக அக்கறை தான். தன் மதரசாவின் மீது உண்டான சமூக அக்கறை. உங்களுக்கு பட்டுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பிறருக்கு நலம் நாடுவது, பிறருக்கு நன்மையை நாடுவது அரபு மொழியில் நசீஹத் என்று சொல்லுவார்கள். இந்த பிறர் நலம் நாடக்கூடிய பண்பு இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பண்பு தான். ஆனால் இந்த பண்பினுடைய சிறப்பு என்பது இந்த உலகிற்கு வந்த எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பண்பு. நபி ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள்: லகத் அப்லகுதுகும் ரிசாலத ரப்பி, என் அருமை சமூகமே, என் ரப்பினுடைய தூது செய்தியை உங்களுக்கு நான் எத்தி வைக்கிறேன். வனஸஹ்து லகும், உங்களுக்கு நன்மையை தான் நாடுகிறேன். வலக்கின் லா துஹிப்பூன நாஸிஹீன், என்றாலும் உங்களுக்கு நன்மை நாடக்கூடியவர்கள் நீங்கள் விரும்பவில்லையே. நபி அவர்கள் கூறினார்கள்: அத்தீனு அந்நஸீஹத்து, மார்க்கம் என்பதே பிறருக்கு நலம் நாடுவதுதான். ஆக இந்த பிறர் நலம் நாடக்கூடிய பண்பு எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பண்பு. ஆனால் ஒரு சமூக தலைவரிடத்தில் இந்த பண்பு என்பது மிகைத்திருக்க வேண்டும். ஒரு சமூக தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் கூறியது மாத்திரமல்ல, அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சமூக தலைவர் அந்த சமூகத்தின் மக்களினுடைய தேவையெல்லாம் அறிந்திருக்க வேண்டுமா? ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையில் பயணம் செல்லும் பொழுது, தோழர்களுடன் பயணம் செல்லும் பொழுது பின்னாடி திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கடைசியில் ஒரு தோழர் வருகிறார். அவர் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள். அவர் வரக்கூடிய அந்த குதிரை என்பது மிகவும் பலகீனமானதாக இருந்தது. அதை குதிரை என்று சொல்ல மாட்டார்கள், கோவேரி கழுதை என்று சொல்வார்கள். அவர் பக்கத்தில் வரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு கேட்டார்கள்: உங்களிடமிருந்து இந்த குதிரையை நான் காசு கொடுத்து வாங்கிக்கட்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு ஜாபிர் ரலியல்லாஹு கூறினார்கள்: யா ரசூலல்லாஹ், இந்த குதிரை எதற்கும் பயன்படாதது, இது ஒரு பலகீனமான குதிரை, இதை நான் உங்களுக்கு இலவசமாகவே கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள். நபி அவர்கள்: இல்லை இல்லை, உங்களுக்கு நான் காசு கொடுத்து தான் இதை வாங்குவேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, 200 திரகத்திற்கு அந்த குதிரையை வாங்கினார்கள். அந்த குதிரையை வாங்கிய பிறகு அவருக்கே அன்பளிப்பாக கொடுத்து விட்டார். அன்பளிப்பை மறுக்கக்கூடாது அல்லவா? எனவே ஜாபிர் ரலியல்லாஹு வாங்கினார்கள். எதற்காக நபி அவர்கள் ஒரு எதற்கும் பயன்படாத ஒரு பலகீனமான குதிரையை 700 திரகத்திற்கு வாங்கி பிறகு அவருக்கே அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஜாபிர் ரலியல்லாஹு அவரை நாம் கவனிக்க வேண்டும். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய தந்தை ஒரு போரில் ஷஹீதாக்கப்பட்டவர். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுக்கு 4 சகோதரிமார்கள் இருக்கிறார்கள். அந்த 4 சகோதரிமார்களையும் இவர் தான் கரை சேர்க்க வேண்டும் என்பதை கவனித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு விதத்துல இவருக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி நபி அவர்கள் இப்படி உதவினார்கள். ஆக ஒரு சமூக தலைவர் அந்த சமூக மக்களினுடைய தேவையை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய காலத்தில் சமூகம் என்றாலே என்னவென்று தெரியாத ஒரு மனிதர் இந்த சமூகத்திற்காக என்னுடைய கரியரின் உச்சத்தை, இந்த சமூகத்திற்காக என்னுடைய சொத்துக்களை எல்லாம் உதறிவிட்டு வந்திருக்கிறேன் என்கிறார்.
அவருடைய சொத்தை உதறிவிட்டு வந்திருக்கிறேன் என்கிறார். ஆனால் அவருடைய பேங்க் பேலன்ஸ் என்பது 600 கோடி. அவருடைய சொத்தை உதறிவிட்டு வருகிறேன் என்கிறார். ஆனால் அவருக்கு 10 வீடு வேற வச்சிருக்காங்க. ஆனால் இதுல பெரிய கூத்து என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட தலைவரையும் அப்படிப்பட்ட ஒருவரையும் தலைவராக வர வேண்டும் என்று சில மடையர்கள் நினைக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாங்க. ஆக ஒரு சமூக தலைவர் அந்த சமூகத்தின் மக்களினுடைய தேவையை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் கூறினார்கள், ஒரு சமூக தலைவன் என்பவன் தன்னுடைய உயிரை விட தன்னுடைய மக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நாம் எல்லாம் அறிந்து கொண்ட நிகழ்வுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் தௌர் பகுதியில் இருந்தார்கள். எதிரிகள் எல்லாம் சூழ்ந்திருந்தார்கள். அப்பொழுது நபி அவர்களை கண்டார்கள் என்றால் அந்த எதிரிகள் நபியை கொன்று விடுவார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் பதட்டத்துடன் மிகவும் பயந்தவாறு நபியிடத்தில் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், எதிரிகள் நம்மை கண்டார்கள் என்றால் கொன்று விடுவார்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லவும் நபி அவர்கள் எந்த ஒரு பயமும் இல்லை, எந்த ஒரு பதட்டமும் இல்லை. நபி அவர்கள் கூறினார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நீர் கவலைப்பட வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்றார்கள். ஆனால் பத்ர் போரில் அதற்கு முந்தைய இரவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார்கள். எதற்காக? அன்றைக்கு தன்னுடைய உயிருக்கு ஒரு பாதகம் வரும்பொழுது நபி அவர்கள் எந்த ஒரு கவலை கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு ஆபத்து வர இருப்பது தன்னுடைய சமூகத்திற்கு. எனவேதான் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார்கள். ஆக ஒரு சமூக தலைவர் தன்னுடைய உயிரை காட்டிலும் தன்னுடைய சமூகத்திற்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் நபி அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு சமூக தலைவர் எந்நேரத்திலும் தன்னுடைய சமூகத்தை மறவாதவராக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு பக்திலும் ஓதப்படக்கூடிய அந்த அத்தஹியாத்திலே நிகழக்கூடிய ஒரு சம்பவம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய இரவில் அல்லாஹ்வை காண்பதற்காக செல்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வை பார்த்தவுடன் அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு சலாம் உரைத்தான். அஸ்ஸலாமு அலைக்க யா அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சலாம் உரைத்தவுடன் நபி அவர்களுடைய முகம் அப்படியே வாடி போய் இருந்தது. அது எப்படிப்பட்ட நேரம்? அல்லாஹ்வினுடைய சலாத்தும் சலாமும் என்பது சாதாரணமானதா? அது ஒரு மனிதருக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதர் எவ்வளவு சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆனால் நபி அவர்களின் முகம் அப்படியே வாடி போய் இருந்தது. அல்லாஹ் தஆலா கேட்டானாம், நபியே, உங்களுடைய முகம் ஏன் வாடி போய் இருக்கிறது என்று சொன்னவுடன் நபி அவர்கள் கூறினார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய சலாம் என்பது எனக்கு மாத்திரம் கிடைத்தால் பத்தாது, என்னுடைய சமூகத்திற்கும் வேண்டும் என்றார்கள் நபி அவர்கள். அந்த இடத்திலும் நம்மை மறவாதவராக இருந்தார்கள். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்று நபி அவர்கள் கூறினார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் நம்மை மறவாதவராக இருந்தார்கள். நாளை மறுமை நாளிலே பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தங்களுடைய கையில் ஒரு இரத்தக்கரை பதிந்த ஒரு துணியை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் செல்வார்களாம். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நிறுத்தி, எங்கு செல்கிறாய் என்று கேட்டவுடன் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகிலே இருக்கும் பொழுது என்னுடைய அன்பு மகனாகிய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றவர்களை அல்லாஹ் தஆலாவிடத்தில் நான் முறையிடப் போகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன் நபி அவர்கள் கூறினார்கள், என்னுடைய சமூகத்தையா நீ அல்லாஹ்விடத்தில் முறையிடப் போகிறாய்? என்னுடைய சமூகத்தையா அல்லாஹ்விடத்தில் நீ முறையிடப் போகிறாய் என்று கேட்டவுடன் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்படியே பின்வாங்கினார்கள். ஆக ஒரு சமூக தலைவர் என்பவர் எந்நேரத்திலும் தன்னுடைய சமூகத்தை மறவாதவராக இருக்க வேண்டும். ஆக இது போன்ற நல்ல தலைவர்களை, இன்னும் இஸ்லாமியர்களுக்கு ஏற்றவாறு ஒரு பொறுப்புதாரியை வரக்கூடிய தேர்தலில் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தரும் புரிவானாக. இன்னும் புனித இல்லமாம் காபா ஷரீஃபையும் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித ரௌபா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் மீண்டும் மீண்டும் திரும்பவும் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தரும் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு என் உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.